மணிரத்னத்தை பற்றி ஒன்று தான் தெரியும். பல நல்ல ஆஸ்கார் எல்லாம் வாங்கின அவார்டு வாங்கின படங்களை எல்லாம் தமிழில் கொடுப்பாரு. சொந்தமாக ஒரு சொந்த கற்பனை ஒரு படம் கூட எடுத்தது. ஒரு படம் கூட அவருடைய சொந்த கற்பனை கிடையாது. எல்லாமே வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டு படம். நாயகன்றீங்க. காட்ஃபாதர் அந்த காட்சிகளை அப்படியே எடுத்தார். ஒன்றும் மாற்றங்களே இல்லாமல் அப்படியே எடுத்து அதை ஆஸ்காருக்கு வர அமைச்சாங்க. அதான் அதில் பெரிய கூத்து. ஆஸ்கார் அவார்டு அதுக்கு மர்லோன் பிராண்டோவுக்கு வந்து அது பெஸ்ட் ஆக்டருக்கு ஆஸ்கார் அவார்டு அதுக்கு தான் கொடுத்தாங்க. அந்த படத்தையே திருப்பி நாயகன்ற பேரில் வாங்க அமிச்சா என்ன எங்களை கவலைப்படுத்துறீங்களான்னு கேட்டாங்க. ஒரு படம் கூட ஒரு சொந்தமாக எடுத்தது இல்லை. ஆனால் நல்ல படங்களாக செலக்ட் பண்ணி எடுப்பார். ஈட்டின்னு ஒரு பிரமாதமான படம். வேற்று கிரகத்திலேருந்து வந்த ஒரு உருவத்தை சில குழந்தைகள் வந்து காப்பாற்றி அதை வச்சு இது பண்ணுற மாதிரி படம். அதில் அது பெஸ்ட்டு ஃபில்ம்னு அவார்டு வாங்கின படம். அது அஞ்சலிங்கிற பேரில் இருக்கு. இந்த மாதிரி பல நல்ல அப்புறம் வெஸ்ட் சைட் ஸ்டோரிங்கிற படத்தை அக்னி நட்சத்திரம் எடுத்தார். இந்த மாதிரி அப்புறம் பாகுபலியுமே வந்து பொன்னியின் செல்வங்கிற பேரில் இது பண்ணார். இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். இது சரியான படத்தை அவர் சூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வெளிநாட்டு படம் சரியாயிட்டான்னு அர்த்தம். அதே தான் வந்து அந்த இது ஆயுத எழுத்து அப்படி தான் அந்த படம் சூஸ் பண்ணார். பட் இவர் வந்து சில கோணஸ்டியெல்லாம் பண்ணி ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் அந்த படத்தினுடைய பெரிய டிராபேக் ஆகும். அவர் புது புது இதெல்லாம் ட்ரை பண்ணி அது எல்லாம் ஃப்ளாப் ஆச்சு.